உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது ட்ராவல் மாப்பிள்ளை. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல பெருமைப்படுறேன். பதநீர் தான் நம்ம இன்றைக்கி குடிக்க போகிறோம். பதநீரில் மாம்பழம் போட்டு குடிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். போன சீசனில் வீடியோ போட்டோம். இந்த வாட்டிக்கு கண்டிப்பாக பனை பற்றிய நிறையா டீட்டெயில் போடணுன்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக போடுவேன். ஸோ பதநீர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் சாயந்தரம் வரைக்கும்லாம் பதநீர் இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பதநீர் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான், ஒரு 10 11 மணிக்கு மேலேயோ அதில் நம்ம சுண்ணாம்பு சேர்த்துருப்போம். அதில் சுண்ணாம்பு சேர்த்ததுனால தான் நமக்கு அவ்வளோ நேரம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது பதநீர் கெட்டு போயிடும். மேபி அந்த பதநீர் எப்படின்னு எனக்கு தெரியலை. நான் ஒரு 4 செம்பு பதநீர் எடுத்திருந்தேன். அது ஒரு நாள் 5 மாம்பழத்துக்கிட்ட போட்டேன். மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பழுத்த மாம்பழமாக வாங்கி அதை நல்லா கைட்டு பிணைஞ்சி விடுங்க. அந்த பதநீரில் மாம்பழம் மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் பயங்கர அருமையாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி பதநீரில் மாம்பழம் போட்டு சாப்பிட்ருக்கீங்க, அப்படி இல்லைனா ஒரு சில பேர் பதநீரில் நொங்குலாம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் நான் பதநீர் குடித்ததில்லை அப்படின்றவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பதநீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி பதநீரில் வர்ற பனை பொருட்கள், அதாவது கருப்பட்டி நம்ம பண்ணுறோம். கருப்பட்டி வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சீனி சாப்பிட்றத விட கருப்பட்டி எவ்வளவோ பெட்டர். ஸோ நம்ம மாறணும். ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். அப்போ தான் எல்லோரும் மாறுவாங்க. தேங்க்யூ.